வெல்கம் தமிழ் டிவியின் உலகச் செய்தி அறிக்கை. இன்று 30/7/2018. இன்று உலகத்தில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்தி குறிப்புகளை தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். பல அடக்கு முறைகளை எதிர்த்து போராடியவர் கருணாநிதி. எமனையும் வென்று வருவார் வைகோ பெருமிதம். வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை கோபாலபுரம் இல்லத்தில் தங்கி சிகிச்சை பெற்று வந்த திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலை கடந்த 27 நள்ளிரவில் திடீரென்று மோசமானது. இதைத் தொடர்ந்து அவர் ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவேரி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு டாக்டர்கள் அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்ததைத் தொடர்ந்து அவரது இரத்த அழுத்தம் சீராகி உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டது. இருந்த போதிலும் அவர் தீவிர மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளார். மருத்துவமனைக்குள் புகுந்த வெள்ளம், ஐசியு அறைக்குள் துள்ளி குதிக்கும் மீன்கள். மருத்துவமனைக்குள் புகுந்த வெள்ளம், ஐசியு அறைக்குள் துள்ளி குதிக்கும் மீன்கள், பாம்பு, தேள் போன்றவையும் மிதந்து வந்ததால் நோயாளிகள் பீதியடைந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கடந்த வியாழக்கிழமை முதல் இடைவிடாது கனமழை கொட்டி தீர்த்து வருகின்றது. இதனால் ஆறுகள், கால்வாய்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஊர்களுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. தலைநகர் லக்னோ, முஷஃபர் நகர், ஃபரோலி உள்ளிட்ட எண்ணற்ற மாவட்டங்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. பல்வேறு இடங்களில் வாகன போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. மாதவரத்தில் மின்கம்பியில் உரசி லாரி தீப்பிடித்து எரிந்தது. 10 லட்சம் மெத்தைகள் தீயில் எரிந்து நாசம். கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் இருந்து மெத்தைகள் ஏற்றிக்கொண்டு லாரியொன்று சென்னை மாதவரம் தபால்பட்டி அருகே உள்ள சூடானில் இறங்குவதற்காக நேற்று காலை வந்தது. குடோன் நுழைவு வாயிலில் திரும்பிய போது மேலே சென்ற மின்கம்பியில் லாரி உரசியது. இதனால் லாரி தீப்பிடித்து எரிந்தது. காற்றின் வேகத்தில் தீ மளவளமென கொழுந்துவிட்டு எரிந்தது. இது பற்றி தகவல் அறிந்து வரும் மாதவரம் செம்பியம் தீயணைப்பு நிலையங்களிலிருந்து 2 தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து வந்து தீயணைப்பு வீரர்கள் 2 மணி நேரம் போராடி தீயை மீட்டனர். அமெரிக்காவில் 15 வயதில் இந்திய சிறுவன் பொறியியல் பட்டதாரி ஆனார். அமெரிக்காவில் வசித்து வருகின்ற பிஜி ஆபிரகாம், தாஜி ஆபிரகாம் என்ற இந்திய தம்பதியினரின் மகனான தனிஷ்க் ஆபிரகாம் மழலை மேதையாக திகழ்கின்றார். 15 வயதான தனிஷ்க் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் படித்து உயிரியல் மருத்துவ பொறியியல் பட்டதாரியாகியுள்ளார். இது ஒரு சாதனையாகும். இது குறித்து அவர் கூறும்போது, நிச்சயமாக நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்துள்ளேன். இது மிகுந்த உற்சாகம் அளித்து வருகின்றது. இது எனக்கு பெருமிதம் அளித்திருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். குடியேற்ற சட்டங்களில் திருத்தம், அமெரிக்க அதிபர் எச்சரிக்கை. அமெரிக்காவில் குடியேற்ற சட்டங்களில் திருத்தம் செய்ய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முயன்று வருகின்றார். அமெரிக்கா பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதனால் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக மெக்சிகோ எல்லையில் சுவர் எழுப்புதல் உள்ளிட்டவை அவரது திட்டங்களில் அடங்கும். ஆனால் பிரதான எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி எம்பிக்கள் அவற்றுக்கு ஆதரவு அளிக்க மறுக்கின்றார்கள். பாகிஸ்தான் சிறையில் 471 இந்தியர்கள் இருக்கின்றார்கள். பாகிஸ்தான் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சகம் தாக்கல் செய்த அறிக்கையில் கூறியிருப்பது, பாகிஸ்தான் சிறையில் 418 மீனவர்கள் உட்பட 471 இந்தியர்கள் அடைக்கப்பட்டு உள்ளனர். இவர்கள் பாகிஸ்தான் கடல் மற்றும் நிலப்பகுதி எல்லையில் அத்துமீறி நுழைந்ததாக கைது செய்யப்பட்டவர்கள். இதேபோல் இந்திய சிறைகளில் 108 மீனவர்கள் உட்பட பாகிஸ்தானைச் சேர்ந்த 357 பேர் அடைக்கப்பட்டு இருக்கின்றனர். 2016ஆம் ஆண்டு நல்லெண்ண அடிப்படையில் 31 மீனவர்கள் உட்பட 114 பாகிஸ்தான் கைதிகளை இந்தியா விடுவித்தது. அதேபோல் 941 மீனவர்கள் உட்பட 951 இந்திய கைதிகளை பாகிஸ்தான் அரசு விடுதலை செய்தது. சிறை கைதிகளுக்காக பாகிஸ்தான் இந்தியா நீதித்துறை குழு 2007ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த குழு 2013ஆம் ஆண்டு பிறகு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. புயல் தாக்கியது ஜப்பானில் பலத்த மழை, ஆயிரக்கணக்கான வீடுகள் இருளில் மூழ்கின.
டோக்கியோ மற்றும் நாடு முழுவதும் நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் கடும் சூறாவளி காற்றுடன் பலத்த மழை பெய்தது. ஜப்பான் நாட்டில் யாங்டரி புயல் நேற்று தாக்கியது. இதனால் தலைநகர் டோக்கியோ மற்றும் நாடு முழுவதும் கடும் சூறாவளி காற்றுடன் பலத்த மழை பெய்தது. மணிக்கு 90 கிலோமீட்டர் முதல் 126 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசியதும் குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது நாளாக ஏராளமான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. ரயில் சேவையும் பல இடங்களில் ரத்து செய்யப்பட்டது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான வீடுகள் இருளில் மூழ்கின. பல ஆண்டுகளுக்கு பின் பூமிக்கு மிக அருகில் செவ்வாய் கிரகம் இன்று வருகின்றது. சூரிய குடும்பத்தில் 4வது இடம் பெற்றிருப்பது பூமிக்கு அருகில் உள்ளதுமான செவ்வாய்க்கோள் சிவப்பு கிரகம் என அழைக்கப்படுகின்றது. உயிர்கள் வாழ வாய்ப்பு இருக்கலாம் என கருதப்படும் செவ்வாய்க்கோள் குறித்து தொடர்ந்து ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் பலனாக அங்கு 20 கிலோமீட்டர் பரப்பளவில் பனி நிறைந்த ஏரி இருப்பது சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில் செவ்வாய் கிரகம் இன்றும் நாளையும் பூமிக்கு மிக அருகில் வருவதாக விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். சுமார் 10 ஆண்டுகளுக்கு பின் நடைபெறும் இந்த அரிய நிகழ்வை மக்கள் பார்க்கலாம் என ஹைதராபாத்தில் உள்ள பிர்தாலா அறிவியல் மைய இயக்குனர் சித்தார்த் கூறினார். தூங்கி விழித்த பெண்ணின் படுக்கையில் மலைப்பாம்பு. நீங்கள் உறக்கம் முடிந்து காலையில் கண் விழித்து பார்க்கும்போது உங்கள் அருகில் ஒரு மலைப்பாம்பு படுத்திருந்தால் எப்படி இருக்கும்? மேற்கு லண்டனில் உள்ள கென்ஸ்டன் பகுதியில் வசிக்கும் பெண்ணொருவருக்கு இது உண்மையாகவே நடந்துள்ளது. கடந்த திங்களன்று அப்பெண் கண்விழித்து பார்த்தபோது அவரது படுக்கையில் சுமார் 3 அடி நீளமுள்ள அந்த ராயல் வகை மலைப்பாம்பு சுருண்டு படுத்திருந்தது. உடனே அந்த பெண் உள்ளூர் விலங்குகள் நல அமைப்பு ஒன்றுக்கு தகவல் கொடுத்துள்ளார். ஆனால் அவர்கள் வருவதற்குள் அந்த பாம்பு வீட்டை விட்டு வெளியேறிவிட்டது. கண்முன்னே துடிதுடித்த சிறுமியால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர், உடனடியாக செயற்பட்ட போலீசார். பிரித்தானியாவில் பெற்றோரின் கண்முன்னே 6 வயது சிறுமியொருவர் கார் விபத்தில் சிக்கி உயிர் இழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. பிரித்தானியா பகுதியில் ஓல்ட்பெரி சாலையில் பெற்றோருடன் சென்ற 6 வயது சிறுமி சாலையில் அதிவேகமாக வந்த கார் ஒன்றுடன் திடீரென மோதியதில் தூக்கி வீசப்பட்டார். இதில் படுகாயமடைந்து சிறுமி அடுத்த சில நிமிடங்களில் துடிதுடித்து உயிர் இழந்தார். தந்தை சுட்டுக்கொலை. வெளிநாட்டிலிருந்து நாடு கடத்தப்பட்ட ஈழத்தமிழ் இளைஞன். ஆஸ்திரேலியாவில் இருந்து இலங்கை தமிழ் இளைஞன் ஒருவன் நாடு கடத்தப்பட்டுள்ளார் என அந்த நாட்டு ஊடகம் ஒன்று தற்போது தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வெல்கம் தமிழ் டிவியினூடாக இன்று உலகத்தில் இடம்பெற்ற மிக பிரதான செய்தி அறிக்கையினை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நன்றி.